ராம் ராம். ஸ்ரீராம். ஜெயராம். ஜெய ஜெயராம். இந்த ராமனை பற்றி முன்னோர்கள் பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, மகான்கள். அதில் ராமாயண காவியம் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு ராமரை பற்றி சொல்லியிருக்கு. இந்த ராமரில் என்ன வித்தியாசம், என்ன விசேஷம், ஏன் ராமன் நினைக்கணும், அவருடைய நாமன்ற அந்த பெயர் மட்டும் எப்படி தாரக மந்திரம் அப்படின்னு நாம் யோசிக்கணும். மற்ற எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, எத்தனையோ நாமங்கள் இருக்குது. இறைவனுக்கே 1000 நாமாவளி, சகஸ்ர நாமங்கள் இருக்குது. அந்த 1000 நாமத்தில் ராம் அப்படின்ற ஒரு மந்திரம் 2 எழுத்து மட்டும் எப்படி அப்படின்னா அழகாக கம்பர் சொல்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இன்மையே ராமா என்ற 2 எழுத்தினார். இதையே தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசிக்கிறார். ராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம வராணன ஸ்ரீ ராம ராம வராணன ஓம் நம இதி. இப்படிப்பட்ட பெரிய பெரிய விஷயங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எப்படி புரிஞ்சிக்கிறதுனா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சில விஷயத்தை இந்த பதிவில் வைக்கிறேன். நான் ராமன் அப்படின்ற 2 வார்த்தை, இந்த ராமான்ற 2 எழுத்து சொல்கிறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அது நினைக்கிறதால என்ன புண்ணியம் அப்படின்றத நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த முயற்சி உங்களுக்கு ஒரு முழு பலனை கொடுக்கும், எனக்கும் ஒரு முழு பலனை கொடுக்கும். ராமனை நினைமனமே பரந்தாமன், ராமனை நினைமனமே. ராமனை நினைத்தால் நன்மைகள் நடக்கும். ராம் 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 என்றால் வெற்றிகள் குவியும். அந்த ராமனை நினைமனமே. இந்த ராமன்ற வார்த்தை மட்டும் ஏன் நினைக்கணும், எப்படி வெற்றியாக மாறும், இதில் என்ன விசேஷம் இருக்குது, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிவர்கள் ரிஷிகர்லாம் பெரிய பெரிய தவம் பண்ணாங்க. அதுக்கு மூலாதாரம் முதலீடு என்னென்னா இந்த ராமஜெயம். இந்த ராமஜபம் தான் அவங்களுக்கு நாரதர், தும்புரு, சனகாதியர்கள், வசிஷ்டர், வியாசர், விஸ்வாமித்திரர் அனுதினம் ஜபித்தே ராம் 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 என்று ஜபித்தே அவருடைய தவங்களை வென்றார். அவங்க தவங்கள் எப்படி வெற்றி பெற்றதுன்னா அந்த ராமஜபம் என்றதுனால தான் வெற்றி பெற்றது. சரி, இவங்களாம் முனிவர்கள், ரிஷிவர்கள், இதெல்லாம் நமக்கு புரியலையே, இது அந்த பழைய கதையாக இருக்குது, புராணமாக இருக்குது அப்படின்னா, அடுத்து பார்த்திங்கன்னா இதிகாசங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா, அதில் பாருங்கள், குகன், சபரி, அனுமன், சுக்ரீவன், விபீஷணன், பரதன், சத்ருக்கன், பரத லக்ஷ்மணன், இப்படி அத்தனை பேருமே ராம் 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 ராம்னு அந்த ராமனுக்கு சேவை செய்து அந்த ராம பாதத்தை அடைஞ்சிருக்காங்க. ஒரு குழு ராம பேரை சொல்லியே தவத்தை ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு குழு இப்போ 2வது சொன்னது அந்த ராமனுக்கு சேவை செய்து, ராமன் பேரால் ராமனுக்காக தொண்டு செய்து அந்த ராமனுடைய பாதத்தை அடைஞ்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு லெவல் நமக்கு இந்த கலியுகத்தில் நமக்கு புரிகிற மாதிரி என்னென்னா, இது இதிகாசனில், புராணங்களில் நம்மோடு வாழ்ந்த முன்னோர்கள், தாத்தாக்கள் அப்படின்னு நினச்சிக்கலாம், உறவினர்கள் நினச்சிக்கலாம், எப்படி நினச்சிக்கலாம். யார் அவங்க? துளசிதாஸ், கபீர்தாஸ், பக்த ராமதாசர், ஆண்டாள், ஆழ்வார்கள், மீராபாயும், தியாக பிரம்மமும், அன்னமையாவும், புரந்தரதாசரும், இந்த கவி முரளிகிருஷ்ணனும் அனுதினம் பஜித்தே ராம் 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 என்று பஜித்தே பரம்பொருளினில் கலந்தார்ன்றது. இப்போ இத்தனை பேரும் சாட்சியாக இருக்காங்க. சில பேர் ஜெபிச்சு தவத்தை ஜெயிச்சிருக்காங்க, சில பேர் அவர் பேரால் சேவைகள் செய்து ராமனுடைய பாதத்தை அடைஞ்சிருக்காங்க, சில பேர் அதுவும் செய்யாத ராம் ராம்னு பாடிட்டே வாழ்க்கையில் வென்று உயர்ந்த மகான்களாக மாறி இருக்கிறாங்க. இதைத்தான் இப்போ நான் அதை ஒரு கவியாக ஒரு பாடலாக அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ராமனை நினை மனமே பரந்தாமன், ராமனை நினை மனமே, ராமனை நினைத்தால் நன்மைகள் நடக்கும். ராம் 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 என்றால் வெற்றிகள் குவியும். அந்த ராமனை நினை மனமே, ஸ்ரீராமன்
ஜெயராமன் ஸ்ரீராமன், ஜெயராமன் ஸ்ரீ ஜெயராமன் சீதாராமன். இன்று அயோத்திய ராமன், அந்த ராமனை நினை மனமே. ராமனை நினைத்தால் நன்மைகள் நடக்கும். ராம் 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 என்றால் வெற்றிகள் குவியும். ராமனை நினை மனமே, என் மனமே, பொன்மனமே. துளசிதாஸ் கபீர்தாஸ் பக்த ராமதாசர், துளசிதாஸ் கபீர்தாஸ் பக்த ராமதாசர், ஆண்டாள் ஆழ்வார்கள் மீராபாயும், தியாக பிரம்மமும் அன்னமையாவும், புரந்தரதாசரும் கவி முரளி கிருஷ்ணனும் அனுதினம் பஜித்தே. ராம் 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 என்று அனுதினம் பஜித்தே பரம்பொருளினில் கலந்தார் அந்த ராமனை நினை மனமே. அடுத்து பாருங்க, ராமாயணத்துல எத்தனை கதாபாத்திரங்கள். குகன், சபரி, அனுமன், சுக்ரீவன், விபீஷணன், பரத, சத்ருக்க, லக்ஷ்மணன் அனைவரும் ராம் 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 என்று பாத சேவை செய்தே பதமலரடைந்தார் அந்த ராமனை நினை மனமே, என் மனமே, பொன்மனமே. முடிந்தால் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறப்பெல்லாம், எப்பப்பெல்லாம் நேரம் இருக்கோ, எப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோ, ராம் ராம் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லையே. அந்த மூச்சை ராமராய் மாற்றுங்க. அந்த ராம ஜபம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல வாழ்க்கையையும் தரும். இறுதி காலத்தில் முக்தியும் தரும். இக வர சுகம், அதாவது இந்த வாழுங்கிட்ட இந்த பூலோகத்திலையும் பரலோகம் என்ற அந்த சொர்க்கலோகத்திலையும், சொர்க்கலோகம் இல்லை வைகுண்டமே கிடைக்கும். அப்படிப்பட்ட ராம ஜபத்தை நாம் ஜபிப்போமாக. ஆசீர்வாதம்.